வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு பார்க்க போகிறோங்க. பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் பன்னீர். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 முட்டை புழு எடுத்துருக்கேங்க. 6 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதனால 6 தக்காளி எடுத்துட்டேன். பெரிய தக்காளினா 3 போதும். ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 பல்லு போல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறத மட்டும் அரைச்சிட்டு வந்துடுவோங்க. ஒரு மிக்சி ஜாரில் இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல 6 தக்காளி, அதை 2 நறுக்கி போட்டு பச்சை மிளகாய், பூண்டு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா தான் நம்மளுக்கு கிரேவிக்கு நல்லா இதுவாக இருக்கும், திப்பி திப்பியாக இல்லாமல். ஸோ அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் வாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நைஸாக. இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கணுங்க. விஸ்க் இருந்தால் விஸ்கால் நல்லா அடிச்சுக்கோங்க. நுர வர மாதிரி அடிச்சிட்டா கூட நல்லாயிருக்கும். தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சிடுங்க. இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து ஆவியில் வேக வச்சுருவோங்க. அதுக்கு நான் ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு இந்த கிண்ணத்தை வந்து அப்படியே அதில் வச்சிடலாம். மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போங்க. நல்லா வெந்து வந்திருக்கும் ஆவிலேயே. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நான் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா நான் அந்த கிண்ணத்தில் வந்து எண்ணெயை தடவாமலேயே நான் முட்டையை ஊற்றுனதால என்னால் எடுக்கிறது முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. நீங்கள் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி அவிச்சுக்கோங்க. இப்போ பீஸை போட்டுடலாங்க. இதை நம்ம எப்படி பன்னீர் பீஸ் போடுவோமோ அதே மாதிரி இதையும் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ, பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி செஞ்சுருவோங்க. கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுக்கிட்டேங்க. பட்டர் இல்லாததால் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை விட்டுக்கிட்டேங்க. நல்லா சூடானதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயத்தை, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்லங்க தக்காளி, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், அந்த பூண்டு, அந்த விழுதை போட்டு நல்லா அதையும் வதக்கணுங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா, வெங்காயம், இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இது சுண்ட வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து கிளறி பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுங்க. மசாலா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த முட்டை அவிச்சது, அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுடுவோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நல்லா கொதிக்கிது பாருங்கள். முட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக பன்னீர் இருக்க மாதிரியே இருக்குது கிரேவியில். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட கஸ்தூரி மேத்தியோ இல்லை கொத்தமல்லியோ நீங்கள் தூவிட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் இல்லாமல் செஞ்சுருக்கோங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.